அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6 ஆதாரங்கள் 1708வது மந்திரம் என்று நாம் சிந்திக்கின்றோம். மேத ஆதியாலே விடாது ஓம் என தூண்டி. மேத ஆதியாலே விடாது ஓம் என தூண்டி ஆதார சோதனை அத்துவ சோதனை. ஆதார சோதனை அத்துவ சோதனை தாது ஆரம் ஆகவே தான் எத சாதித்தால். தாது ஆரம் ஆகவே தான் என சாதித்தால் ஆதாரம் செய் போகம் ஆவது காயமே. ஆதாரம் செய் போகம் ஆவது காயமே. இந்த பாடலை நமக்கு முக்கியமா வலியுறுத்துறது இந்த 6 ஆதார மையங்கள் சக்கரங்கள் இருக்குங்க இல்லைங்களா. இந்த சக்கரத்துல தியானத்தை மனதை ஒன்று தியானம் பண்ணி அந்த சக்கரங்களை எல்லாம் சுத்தம் செய்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை நடுப்பகுதி முதுகு தண்டின் வழியாக சகஸ்திரம் கொண்டு போய் மேலும் கீழியுமாக இறக்கி அந்த மாலையை போன்ற அந்த ஒரு பயிற்சியை செய்யும் போது அதனுடைய அனுபவத்தை இங்க நம்மளுக்கு குறிப்பிடுறார். முதல் வரி பாத்தீங்கன்னா மோதியாலே அப்படின்னா உடலில் உள்ள மூலாக்கினி குண்டலினி நெருப்ப ஆதி இறைவன் பேரறிவுடைய இறைவன் அப்படின்றார். எப்படி அண்டமும் பிண்டமும் சொல்றோமோ அது மாதிரி இந்த பிண்டத்துல ஆதி இறைவன் குடிக்கொண்டுள்ள இடம் மூலாதாரம் அப்படின்றாருங்க. அதை நம்ம எப்படி தூண்டணும் அப்படின்னா அதையும் சொல்றாரு பாருங்க. ஆனா நிமிர்ந்து தியானத்துல உட்காந்து ஓம் அப்படின்ற இந்த பிரணவ மந்திர அதிர்வுகளை சொல்ல 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 அது அப்படியே மேல எழும்பும். அப்படி மேல எழும்போது ஆதார சோதனை மூலாதாரத்திலிருந்து 6 சக்கரங்களுக்கும் அப்படியே டிராவல் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணும்போது ஒரு சக்கரமும் தூய்மை அடையும். அப்படி அதை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்துவாக்கள் அப்படின்றாங்க. மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம், கலை அப்படின்றது. இது நம்ம நினைக்கிற மாதிரி எப்படி ஒரு குழந்தை உடனே ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ரோட்டுக்கு போயிட முடியாது. அது வளரணும், நடக்கணும், அதுக்கு ஒரு புரிதல் வரணும், அப்புறம் சைக்கிளை பத்தி ஒரு புரிதல் வரணும், சைக்கிளை கத்துக்கணும், அப்புறமா சைக்கிளை டிராவல் பண்ணணும். அது மாதிரி இது சொல்றது ஈஸி. மூலாதாரம் அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்க, ஒரு டிராவலா போங்க, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னா இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா அது பிராக்டிஸ் பண்றதுன்றது ரொம்ப தேவைப்படும். உண்மையிலேயே திருமலை நாயனார் எனக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி அந்த நேரத்தில் கொண்டு விட்டார். நான் அந்த 6 ஆதாரங்களை எனக்கு நானே பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட இல்லாம இந்த மூலாதாரத்தை ஆரம்பமா வச்சுக்கிட்டு அந்த ஆற்றலை மேல் நோக்கி பாயணும். அதை கொண்டு போய் செய்யணும், தவம் செய்யணும் நிறைய. அதுக்கு அதை கொண்டு போய் நல்லா ½ hour 1 hour கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி அந்த மூலாதார சக்தியை எழுப்பி அதை அப்படியே உணர்ந்து அப்புறம் ஒரு சக்கரமா கொண்டு போனோம்னா இந்த உடம்பு இறைவனுடைய பேரின்பத்தை அணிவிப்பதற்கு தகுதியான ஒரு புண்ணிய ஆதாரத்தலமா மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் பேரின்பம் அப்படின்றது அதுதான். சரி, இதுக்கு நிறைய யோக நெறி ஆன்மீக சுத்திகரிப்புலாம் பத்தி பேசுறாரு இங்க. அதெல்லாம் பண்ணாதான் அது பண்ண முடியும். பிரணவ பயிற்சின்றது மந்திர பயிற்சி. அப்போ ஒரு சாதகன், அதாவது தவம் இருக்கிறவர் என்ன பண்றாருனாக்கா நம்ம உடலுக்குள்ள உறங்கி கிடைக்கின்ற அந்த குண்டலினியை எழுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இம்மு போய் மூலாதாரத்தை டச் பண்ணும். அப்படி தத்தும்போது இடைவிடாது அந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அதிர்வு மூலமா என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா மூலாக்கனி விழிப்படையும், மூலாதாரம் விழிப்படையும். அப்போ இந்த ஆதாரம் அத்துவ சோதனை அப்ப நம்ம செய்யணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆற்றல் எழும்போது உடல்ல மற்ற சக்கரங்களுக்கும் போகும். அது மூலாதாரம், சுவாசிஷ்டானம்,
மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆழ்னைன்னு ஒரு சக்கரமா மேல கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது அந்த ஒரு சக்கரமும் அப்படியே கிளீன்ஸ் ஆகும், தூய்மை அடைஞ்சிடும். அப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இந்த உலக பந்தத்துல இருக்கு பார்த்தீங்களா, அத்துவாக்கள் இதெல்லாம் விடுபட்டுடும். அப்போ ஆன்மா வந்து ரொம்ப பியூரிஃபை ஆயிடும். பனிக்கட்டி எப்படி வெள்ளை வெளியேறுன்னு ஆயிடுது, இந்த மாதிரி ஆன்மா பூரிஃபை ஆயிடும். அப்படி ஆன்மா பூரிஃபை ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த மூலாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக பயிற்சியை வெற்றிகரமா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த உடல் அழியக்கூடிய உடலானது இறைவனின் பேரின்பத்தை அடையக்கூடிய, எப்போதும் அணிவிக்கக்கூடிய ஒரு தெய்வீக பாத்திரமா, ஒரு ஒளியா உடம்பு மாறிடும் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஓம் என்ற நாதத்தை உள்ளுக்குள்ள தூண்டி சக்கரங்கள் வழியாக நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு உலகப்பற்றுக்கள் எல்லாம் டீக்ளச் ஆயிடும். கிளச் ஆகுறது வேற, டீக்ளச் ஆகுறது வேற. டீக்ளச் ஆகிட்டே போயிடுச்சுன்னு சொன்னா அது வந்து பியூரிஃபை ஆயிடும். அப்போ வந்து இறை இன்பத்தை இந்த காலத்தின் இந்த உடம்பு மூலமாக மாத்தலாம். அப்ப உடலையும் ஒரு ஆன்மீக கோயிலாக மாத்தலாம் அப்படின்றது அவர் சொல்ல வர விஷயம். இப்ப ஒரு குட்டி கதை வேணும்னாக்கா, ஒரு சிவபக்தர் டெய்லி பூஜை செய்யறாரு. அவருக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இறைவா, நான் அவனை எத்தனையோ புண்ணிய தலங்கள்லாம் போனேன், மலை குகையெல்லாம் அலைஞ்சேன், ஆனா என் மனம் எங்கேயுமே அமைதி அடையல. உன்னுடைய பேரானந்தத்தை நான் எப்படி அடையிறது, உணர்றது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணாரு. அப்ப அந்த ஊருக்கு ஒரு வயதான சித்த புருஷர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, அவர்கிட்ட அந்த பக்தர் வந்து தன்னோட மனக்குறைய கூறினாரு. இப்ப இந்த உடம்ப சுமந்துக்கிட்டு எல்லா இடங்களும் அலைய முடியல, இறைவனை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த சித்தர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டே சொன்னாரு. ஒரு செப்பு பாத்திரத்தை கொடுத்துட்டு, அது வந்து வருஷ கணக்கில் கழுவப்படாம இருக்கு, எண்ணெய் பிசுக்கு களிம்பு எல்லாம் கருத்து போயிருக்குது. இந்த பாத்திரத்தை வந்து நல்லா விட்டு பாருன்னாரு. இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது, நீ தினமும் இதை கழுவ வேணும். ஆனா சாதாரணமா இல்லை, ஒரே ஒரு சாம்பலை மட்டும் போட்டு இடைவிடாமல் தேய்க்க வேணும். அப்படி தேய்க்கும் போது அதுக்கு எப்ப நீங்குகிறதோ அப்போது உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னாரு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, தன்னை மூலாதாரத்தை ஓம் அப்படின்னு நமோம் நமச்சிவாயன்னு பிரணவ மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த காயமானது கொஞ்சம் கொஞ்சமா பல காயமிச்சிச்சு, தூய்மை அடைஞ்சிச்சு. அப்ப அந்த ஸ்டேஜில் ஆதார மற்றும் மருத்துவ சோதனை செஞ்சு தீய குணங்களையும் பற்றுக்களையும் தூய்மை அடைய வச்சாரு. அப்ப இறுதியாக இந்த உடம்பானது சூரிய வெளிச்சத்தில் தங்கம் மின்னுவது போல மின்ன ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த உடம்புன்றது ஒரு செப்பு பாத்திரம். அது வந்து கண்டினியூஸா ஓமன்ற மந்திரத்தின் மூலமாக நாம் வந்து தியானத்தால 6 ஆதாரங்களை வழிபட்டு தூய்மை செய்யும் போது சிவபோகத்தை அடைய முடியும் அப்படின்றாரு. அவர் தான் சொல்றாரு, மேதாதியாலே விடாது ஓமெனத்து உண்டி அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. உள்மன சக்கரங்களை சுத்தமாகறதுதான் ஆதார சோதனை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்போ உடலையும் உள்ளத்தையும் ஆன்மீக பயிற்சியால நம்ம வந்து தூய்மையாக்கி அப்போ உடம்புல வந்து இறைவனை காணலாம் அப்படின்றது அந்த கதையினுடைய சுருக்கம். அப்போ இதை நடைமுறை லைஃபுக்கு எப்படி கொண்டு போகலான்னு பாத்தீங்கன்னா, பிரணவ நாத பயிற்சின்னு சொல்றாங்க. சவுண்ட் அண்ட் பிரீத் அவேர்னஸ். அதாவது நல்லா உட்காந்துக்கிட்டு இந்த ஓம் மந்திரத்தை வந்து விடாது சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலைல எழுந்து ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து ஓ அப்படின்னு ரொம்ப ஆழமா மூச்சோட நம்ம உச்சரிச்சோன்னு வச்சுக்கிங்களா, அது வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை வந்து அப்படியே சாஃப்ட் ஆன் பண்ணும், அமைதிப்படுத்திட்டு அப்புறமா மூளை செல்லுகள்லாம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடும். அப்ப அன்றாட வேலைகளை நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப கிளவரா ஃபோக்கஸ்டா நல்லா பண்ண முடியும் அப்படின்றது. இந்த ஆதார சோதனை அப்படின்றது மூச்சு பயிற்சி. இதை வந்து சக்கரங்கள் ஆற்றலை வந்து சீரமைக்கிறது. அப்புறம் வந்து இது மூலமா பண்ணும்போது கோபம், பயம், சோம்பல் இப்படின்றதெல்லாம் நம்ம நீக்கலாம். அப்புறம் சுத்தப்புறத்த அத்துவ சோதனை அப்படின்னாக்கா, உலகத்தை நகரும் பாதை. நம்ம கண்ணு காது மூக்கு வழியா நம்ம என்னதான் பர்ஃபெக்டா இருந்தா கூட அது வழியா சில சரணங்கள், சில சாப்பிடணும்னு தோன்றது, முகர்ந்து பார்க்கணும்னு தோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மன தூய்மை பண்ணணும், மென்டல் டிடாக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம பண்ணும்போது அத்துவ சோதனை அப்படின்றது. தேவையில்லாத வசந்திகள் குறையும், நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து மனதுல சேராது, சுய உரையாடல் வந்து அதிகமா நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஸ்டேஜில் தான்
உலக பற்றுக்களும் மன அழுத்தமும் நீங்கி புத்தி புத்தி வந்து ரொம்ப கிளியர் ஆயிடும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போகும்போது உடம்பார் அறியன் உயிரார் அறிவர் அப்படின்ற மாதிரி சத்தான சாத்தியமான உணவுகளை சாப்பிட்டு உடற்பயிற்சி இப்போது ஓய்வு அளித்து உடலை வெறும் சதப்பிண்டமா பார்க்காம ஆன்மா வாழும் ஒரு கோயிலாக மதிச்சோம்னு சொன்னா நோய் நொடிகளற்ற ஆரோக்கியமான வாழ்வும் எப்போதும் ஒரு விதமான பேரின்பமும் நமக்கு கிடைக்கும். இப்படியாக அந்த பாடலை நம்ம சிந்தித்த இறைவனுக்கு நன்றி கூறி தளத்தை கௌரி அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. அருமை, மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1708வது திருமந்திரம். இன்ப விளைநிலம் இவ்வுடம்பு ஆக. திருமந்திரம். மேதாதியாலே விடாது ஓம் என தூண்டி ஆதார சோதனை அத்துவ சோதனை தாது ஆதாரமாகவே தான் என சாதித்தால் ஆதாரம் செய்போகம் ஆவது காயமே. அருமையான திருமந்திரம். மேதாதியாலே விடாது ஓம் என தூண்டி மேதை முதலான 16 கலைகளிலும் பொருந்த ஓம் என்னும் பிரணவத்தை ஓதி மூச்சு பயிற்சி செய்ய ஆதார சோதனை அத்துவ சோதனை மூலாதாரத்தில் இருந்து கிளம்பும் குண்டலினி மேலே செல்ல வழியை அது செய்து தரும். தாது ஆதாரமாகவே தான் எழ சாதித்தால் உயிர் சக்தியாகிய வீரியம் கீழ்நோக்கி போகாது மேலெழ செய்தால் 6 ஆதார நிலைகளிலும் இன்பம் விளையும் நிலமாக இவ்வுடம்பு ஆகிவிடும். அத்துவா வழி, தாது வீரியம், போகம் விளைச்சல், சோதனை செயல், சாதித்தல் அடைய பெறுதல், காயம் உடம்பு. கழக வெளியீட்டில் 16 கலை பிராசாதத்தாலே இடையராது ஓமென தூண்டி 6 நிலைக்களங்களையும் 6 வழிகளையும் சிவகுருவின் திருவருட்துணையால் செவ்வையுற திருத்தினால் உடம்பின்கண் வழிபடற்கு இயைபு உண்டாகும். மூலாதார முதல் வழிபாடு இயற்றினால் அங்கனம் வழிபடுவார்க்கு வரும் நுகர்வு சிவ நுகர்வேயாம். பிராசாதம் ஒரு வகை மந்திரம். மேதாதியாலே 16 கலை பிராசாதத்தாலே ஆதார சோதனை 6 ஆதார சோதனை அத்துவா சோதனை 6 அத்துவாக்கள் சோதனை மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை தாது ஆரமாக மூலாதாரம் முதலாக கொண்டு செய்போகம் சிவபோகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைமா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1705. ஈராறு நாதத்தில் ஈரட்டாம் அந்தத்தின் மேதாதி நாதாந்த மீதாம் பராசக்தி போதா லயத்த விகாரன் தனி போத மேதாதி ஆதார மீதா. ஐயோ, நான் மாத்தி படிச்சிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம். மேதாதி 1708. மேதாதியாலே விடாதோம் என தூண்டி ஆதார சோதனை அத்துவ சோதனை தாதாரமாகவே தாழ்நெழ சாதித்தால் ஆதாரம் செய்போகமாவது காயமே. Translation. Induced by chanting Om through Meda onwards by coursing the prana ceaselessly,
By raising through the kalas, centers and paths, if on the support of the body, the soul is aroused. The blissful effects produced by the centers, the body will enjoy. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேதாதியாலே விடாத ஓம் என்று தூண்டி, ஓம் என தூண்டி. மேதாதின்னு நம்ம பார்த்துருக்கோம். மேதாதிங்கிறது அந்த சந்திரக்கலையா பார்க்கலாம். ஏன்னா நம்ம முதல் பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேதாதி வந்து நாதாந்தம் மீதாம் பராசக்தி, அந்த 16 கலைகளை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்கிற பராசக்தி. மேதா முதலான ஆதி சக்தியாக இருக்கிறது வந்து நம்ம பிராணசக்தி, நம்ம உடம்புல முதல் சக்தியாக இயங்குறது வந்து அந்த பிராணன். அதுல வந்து மேதம் முதலான அந்த 16 கலைகள். நேத்து பாடலையும் அந்த மேதாதி ஈரன் அந்த 16 அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. நான் அதனால அந்த பொருள் எடுத்துக்கிறேன். இந்த பொருள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத சொல்றோமே தவிர, இது குருவை வச்சுதான் நம்ம இதெல்லாம் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு சக்கரம் என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு குருவுக்கு தெரிஞ்சு அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. உங்களுக்காக உள்ளிருந்து குரு வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்றாருன்னா அதையும் கேட்டுக்கலாம். நான் சொல்றது மற்றவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கும்போது அது உங்களுக்கானதான்றதையும் தெரிஞ்சுட்டு எடுத்துக்கணும். ஏன்னா திருமூலர் இந்த நிலையில இருக்கிற அவங்க எழுதியிருக்கிறத வந்து நம்ம படிக்கிறதே பெரிய விஷயம், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது இன்னும் பெரிய விஷயம். அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்றது இறைவனுக்கு தான். அதனால இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதை விடாது ஓம் என்ன தூண்டி. ஓம் மந்திரம் ஏன் சொல்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆதி மந்திரமாக இருக்கு இல்லையா? அதாவது 2 இதா பார்க்கலாம். சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு. ஒண்ணு வந்து ஹீட்டு, ஒண்ணு குளிர்ச்சி, ஒண்ணு வந்து சூரிய தன்மை இருக்கு இல்லையா? இந்த தன்மையில இருக்கிறப்ப நம்ம உடம்புல ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம். இது ஒண்ணு குளிர்ச்சியா இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து ஹீட்ல இருப்போம். அப்படி இல்லாம ரெண்டும் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆகணும். ஏன்னா குண்டலினி சக்தி அந்த நடுநாடியில தான் ஓடும், நடுநாடியில தான் அது எழும்ப வரணும். அது மாறி தவறி இருந்தா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் உடம்புல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நடுநாடி இயக்கப்படணும்னா அந்த மனம் வந்து அந்த ஒரு நிலையா அமைதியாகணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அந்த சூரியனை எழுப்புறோம், அப்புறம் சந்திரனை எழுப்புறோம், அப்புறம் அதை அமைதிப்படுத்துறதுக்காக மகாரத்தையும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 4வதா ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அமைதி. ஓம் என்ற மந்திரம் வந்து அந்த அமைதியோட முடியணும். ஃபர்ஸ்ட் பெரிய சவுண்டு ஆங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் 3 சக்கரங்களுக்கானது. அப்புறம் ஊங்கிறது அதுல இருந்து கம்மியாகி இன்னும் கொஞ்சம் கம்மியானது. வந்து இன்னும் வைப்ரேஷனுக்கு கொண்டு போயிடுறது. இது வரைக்கும் பெரிய சத்தமா இருந்தது, கம்மியானது, அப்புறம் இம்முங்கிற வைப்ரேஷன் கொண்டு போய் அதுக்கு அடுத்த நிலையா இருக்க சைலன்ஸுக்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி 4 நிலைகளுக்கு நம்ம கொண்டு போகும்போது என்னன்னா, அந்த மனம் வந்து நடுநாடியை இயக்கும். மனம் வந்து எப்ப வந்து இந்த பேலன்ஸ் ஆயிடுச்சோ, இந்த சூரியனும் சந்திரனும் பேலன்ஸ் ஆகி நமக்குள்ள அந்த வைப்ரேஷன் நிலையில நம்ம இருக்கிறோமோ, அந்த நிலையில இருக்கும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த நடுநாடி ஓப்பன் ஆகுறது, சுவாசம் அதுல போகிறது. அதுக்கு நம்ம கொண்டு வரணும். அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனாலதான் நான் நினைக்கிறேன், நிறைய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை செய்யறோம். எந்த மந்திரம் முக்காவாசி மந்திரங்கள்ல அது தேவைன்ற அந்த மந்திரத்துக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் அந்த மந்திரத்தை சொல்லணுன்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த ஓம் இருக்கும். நம்ம இந்த சூரிய கலையும் சந்திரக்கலையும் நம்ம ஒரு இடத்துல நிறுத்துறோம். இது நிறைய இல்லாம இதுவும் நிறைய இல்லாம நடுவு நிலையில நம்ம கொண்டு வரோம் பேலன்ஸ் பண்றதுக்கு. அப்படி நம்ம வந்து கரெக்டா அதை பண்ணி ஆதார சோதனை, அத்துவ சோதனை. ஆதார சோதனை அதை எக்ஸாமின் பண்ணி அதை சரி செய்யற விஷயம், ஆதாரங்களை சரி செய்யற விஷயங்களை நம்ம செய்யணும் அந்த ஓம் என்ற மந்திரத்தால. அதே சமயம் அத்துவ சோதனை அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அத்துவனா பாதை, இந்த நாடி நமக்கு குண்டலினி சக்தி ஏறதுக்கான நாடிகள் இருக்கு. மற்றபடி நம்ம வினைகள் சேர்ந்த இடம், பற்று சேர்ந்த இடம், நிறைய பிளாக்கேஜஸ், நம்ம எனர்ஜி வந்து சக்தி ஓட்டம் வந்து தடைப்படுற இடம் நிறைய இருக்கும். அதனாலதான் அதால நமக்கு கிடைக்கிறது இல்லை, முழுமையான பலன் கிடைக்கிறது இல்லை. எதனாலனா இந்த எனர்ஜி பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து சரி செய்யறதுக்கான நிறைய சுத்தி முறைகள் இருக்கு. 6 விதமான அத்துவா சுத்தி முறைகள் இருக்கு. அதுல மந்திரம் சொல்றது, இப்ப ஓம் சொல்லிட்டு
இந்த ஓம் சொல்லி நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரம் அந்த அந்த ஆதாரத்துக்கான மந்திரங்கள் இல்ல எந்த நமக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செய்யறதுக்கான அந்த தேவியர்களோட மந்திரங்கள் இந்த மாதிரி மந்திரம் சொல்றது, அப்புறம் பதம், வண்ணம், இதெல்லாம் வந்து அந்த அக்ஷரங்களை வச்சு பல விதமான சுத்தி முறைகள் இருக்கு. அது குருக்கு கரெக்டா தெரியும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த தகுந்த அந்த தீட்சை முறை கொடுத்து அந்த மந்திர முறையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த மாதிரியான செஞ்சா இவங்களுக்கு அந்த நாடி பாதை வந்து சுத்தமாகும் அப்படின்ற மாதிரி. புவன தத்துவ கலைன்னு இருக்கு. அது வந்து எந்த மாதிரியான செயல்கள் இவங்க செஞ்சா சரியாகும். இந்த ஃபர்ஸ்ட் 3 இந்த மந்திரம், பதம், வண்ணம் இதெல்லாம் வந்து வார்த்தைகளால சொற்பிரபஞ்சத்தோட இது வார்த்தைகளால மந்திரத்தினால அந்த என்ன பெரிய ஸ்லோகங்களால அந்த மாதிரியான மந்திரங்கள் எந்த செஞ்சா அவங்களோட வினைகள் தீரும் அப்படிங்கிறது தான். இந்த புவனம் தத்துவ அத்துவா, கலை அத்துவா, புவன அத்துவாலாம் என்னன்னா பொருட்பிரபஞ்சம். இவங்க எந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சா எந்த மாதிரியான சாதனை எல்லாம் இவங்களுக்கு கொடுத்தா இவங்க அதை சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு. இது ஒரு பரிகாரம் மாதிரி தான் நான் பாக்குறேன். இதெல்லாம் செஞ்சா அந்த இது கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த அதாவது என்னன்னா சுத்திகரிக்கிறோம். நம்ம ஓம்ன்றதை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணி ஆதாரத்தையும் பேலன்ஸ் சரி செய்து நம்மளோட பாதையும் நாடி பாதையும் சரி செய்யறதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சோம்னா தாதாரமாகவே தானில சாதித்தார். அது வந்து மூலசக்தி. தாதுன்னா அந்த மூலசக்தி அது தானாக எழணும். இதுவும் வந்து யோக முறையில இருக்கு. நம்ம பாதையை சரி பண்ணி கொடுக்கணும், அந்த பிளாக்கை இல்லாம ஆக்கணுமே தவிர அது எழும்பிட்டே தான் இருக்கு. அந்த பிளாக் இருக்கிறதுனால நமக்கு மேல போகிறது இல்லையே தவிர அது நார்மலா எப்படி ஓடணுமோ ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த பாதையெல்லாம் சரி செஞ்சோம்னாலே போதும், அது தானாகவே எழும். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ஆதாரம் செய்போகமாவது காயமே. அந்த பேரின்ப நிலைக்கு அமுதன் நம்ம பார்த்தோம்ல 16வது நிலையா இருக்கிறது என்னன்னா பூர்ணாமிர்தா. பூர்ணம் அமிர்த அந்த நிலைக்கு அதாவது முழுமையான நிலவு, ஃபுல் மூன் அந்த நிலைக்கு நம்ம சொல்லலையா டார்ச் லைட்ல இருந்து ஃபுல் மூனுக்கு போகணும். ஃபுல் மூன்ல இருந்து நம்ம சூரிய நிலைக்கு போகணும். அந்த இறைவனோட இறைவனாகவே கலக்கிற விஷயத்துக்கு போகணும். இது 2வது நிலைக்கு நமக்கு போக முடியும். இறைவனோட கலக்கிற நிலை இதுக்கு அடுத்து. இந்த 6 ஆதாரம் வந்து இந்த பௌர்ணமி வரைக்கும் தான். நம்மகிட்ட இருக்க அந்த சின்ன கவனத்தை வந்து பௌர்ணமி அளவுக்கு பெருசாக்குறோம். இந்த உடம்பு, மனம், புத்தி, சித்தம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த இடத்துக்கு தான் நிக்கிறோம். இந்த 6 ஆதாரத்தையும் கடந்து 7வதுக்கு போகும்போது தான் நம்ம இறைவனை நோக்கி போகிற விஷயம், நமக்குள்ள இறைவன் நிறையிற விஷயம். அந்த இது இறைவன் அருளால நடக்கிறது. அதுதான் இதுல சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அழகா அழகேஷ்ணையாவும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. கௌரிமா, விந்தியமாறு எல்லாருமே சொல்லியாச்சு. இதனால நம்ம இதனோட ஒரு சின்ன நுணுக்கத்தை மாத்திரம் பார்த்தா போதும். என்ன சொல்றாரு பாருங்க. நான் சொல்லுவேன்ல, அவரு நம்மள ஹையர் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அடுத்த இடத்துக்கு நம்மளை கூட்டு போவாரு. அந்த இடத்துல நின்று பார்க்கணும். இத வந்து நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சும்மா தட்ஸ் நாட் மை ஐடியா ஆர் தட்ஸ் நாட் த ஐடியாலஜி. அதுதான் நடக்கும். அந்த நடக்கிற விஷயத்தினால நம்ம வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப அழகா போக முடியும். ஏன்னா இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த நம்ம பிரசாத நெறியில பார்க்கும்போது கூட இல்ல பிரணவம் பத்தி பார்த்தோம், இது பார்த்தோம், அது பேர் என்ன, நிறைய அட்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய நிறைய கிரியை பாதங்கள் நிறைய பார்த்தோம். நம்ம எது பார்த்த போதும் அவர் வந்து எங்க பிரணவத்தை எங்க வச்சு ஓதணும் நமக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்திருப்பாரு அப்படின்னா, இந்த உடல்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளையும் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது இந்த இந்த மன்னிக்கணும், இந்த பிண்டத்துல இருக்கக்கூடிய இந்த நகமும் சதையுமாக நிணமும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருந்து செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மேதாதியாலே அப்படின்னு சொல்றாரு. இந்த மேதாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு வந்து
எங்க வருது அப்படின்னா கலைகள்ல வந்தது. அந்த கலைக்கு போகணும்னு வந்தது. அந்த கலைகள் 16 கலைகள்னு நம்ம பார்த்தோம். அந்த 16 கலைகளுக்கு மேலே நின்று ஓம் என தூண்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உடல்ல இருந்து நம்ம பொதுவா பிரணவம் ஓதணும் அப்படின்னாலே நம்ம மூலாதாரத்துல இருந்து தொடங்குவோம். அங்க இருந்து தொடங்கி அந்த தொப்புள்ள நிறுத்தி மேல கொண்டு போய் திருப்பி அங்க உள்ள கொண்டு போய் முடிப்போம். அத இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இந்த உடம்ப சொல்லல அவர். என்ன அப்ப இந்த மேதாதி கலைகள் என்னன்னு பார்த்தோம், 16 கலைகள்னு பார்த்தோம். அந்த 16 கலைகளுனாலே அப்படிங்கிறாரு. அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய கலைகள் எவ்வளவுன்னு பார்த்தோம், 8ன்னு பார்த்தோம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது 8ன்னு பார்த்தோம். அப்ப அந்த மொத்த கலைகளுக்கும் மேலே அப்ப இங்க இருந்து ஓதக்கூடிய பிரணவம் எங்கே இருக்கிறது அப்படின்னாக்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய துவாதசாந்த வெளின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த துவாதசாந்த வெளியில் இருந்து அந்த இடத்துல இருந்து நம்ம பிரணவத்தை நம்ம ஓதணும். அப்போ அது எப்படி சாத்தியம் அப்படின்னாக்க, இங்க இருந்து நம்ம கீழே இருந்து ஒரு லைட் போட்டு ட்ரை பண்றோம், ஒரு பழம் பறிக்க ட்ரை பண்றோம். டவுன் ஃப்ளோர்ல நம்மளால அந்த பழத்தை பறிக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேல மேல ஒரு அலக்கு வச்சு பறிப்போம். ஆனாலும் நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அலக்கு எடுக்கும் போது எட்டாத உயரமும் எட்டும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம எப்படி வருவோம், கீழே இருக்கிற டவுன் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் இருக்கக்கூடிய அந்த படிகள் மேல ஏறிதான் நம்ம வருவோம். அப்போ அதே மாதிரி யோசிச்சுக்குங்க. இப்ப என்ன சொல்றாரு அவரு, மேதாதியாலே விடாதே ஓம் என தோண்டி அப்படின்றாரு. அப்ப இந்த கீழே இருந்து நம்ம எழுப்பக்கூடிய அந்த ஓம் என்கின்ற பிரணவம் எங்க வரைக்கும் வரணும் அப்படின்னாக்கா, இந்த மேதாதி கலைகளுக்கு மேலே வர வேண்டும். அப்போ அந்த பிரணவத்தினுடைய தன்மை ஒளி பொருந்தியதாக நமக்கு மாறும். அப்போ இந்த ஒளியுடல் நம்மை சுற்றி பரவக்கூடிய அந்த ஒளி அலைகள் சாத்தியமாகும். அதனாலதான் என்ன சொல்றாரு, ஆராரம் செய் போகமாவது காயமே அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல போகமாவது காயமே, எப்பொழுது போகம்னா என்ன சொல்றது, ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னொன்னு இன்பம்னு எடுத்துக்கலாம். போகத்துக்கு இன்பம்னு எடுத்துக்கலாம், இன்பமான அனுபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ போகமாவது காயமே, அப்போ உடலே இன்பமாக மாறும், அந்த இனிமையினோடு கூடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும், மேதாதியாலே விடாதே ஓமென தூண்டி ஆதார சோதனை அத்துவ சோதனை. புதுசா ஒரு வார்த்தை சொல்றாரு இங்க. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த ஆதாரம் பத்தி நம்ம நிறைய பேசியிருப்போம். ஆனா இப்பதான் முதல்ல ஒரு வார்த்தை கொண்டு வர்றாரு, அத்துவா சோதனை. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவர் அத்துவாக்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்த லெவலுக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. இந்த அத்துவாக்கள் என்னன்னு சொல்லி நம்ம கௌரிமா சொன்னாங்க. நீங்க அத கேட்டுக்குங்க. இந்த மந்திரம், பதம், வண்ணம் அப்படின்னு சொல்லி இதுல மந்திரம் எவ்வளவு, பதம் எவ்வளவு, வண்ணம் எவ்வளவு, புவனம் எவ்வளவு, தத்துவங்கள் எவ்வளவு, கலை எவ்வளவு, இதெல்லாம் கூட இருக்கும். இந்த இந்த this is a combination. நான் இதுக்குள்ள போனா அப்புறம் சைவ சித்தாந்தத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போகணும். அது சொல்லி அப்புறம் ஒன்னொன்னுத்தையும் நம்ம விளக்கணும். அதனால நம்ம இந்த நேரத்துல அதுக்கு நமக்கு உண்டான டைம் இல்ல. அதனால இத மாத்திரம் வச்சுக்கோங்க. அத்துவாக்கள் அப்படிங்கறது இன்னும் இந்த அத்துவாக்களை அழகா விரிச்சு சொல்லி கொடுப்பாரு திருமூலர். அத்துவாக்களுக்குன்னு தனி ஒரு பகுதியே இருக்கு. அது அங்க நமக்கு இன்னும் ரொம்ப அழகா விளக்கி தருவாரு. சோ மொத்தத்துல இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அத்துவ சோதனை செய்ய வேண்டும். அத்துவ சோதனை பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, மந்திரத்துல சொல்றாரு, ஆதாரமாகவே தான் எழ சாதித்தால். அப்ப இந்த உடல்ல பற்றின எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. அதனால ஏன்னா இந்த அத்துவா, ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிடுறேன், இந்த அத்துவாக்கள் தான் நம்மை இந்த வினை என்கின்ற போகத்திற்குள் அழுத்தக்கூடியது. இந்த உலகத்துல இந்த நேரத்துல நீங்க அதை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டா போதும். அத்துவ சோதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அத்துவாக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை வினையில் சென்று ஆழ்த்தக்கூடிய விஷயம் இந்த அத்துவாக்கள் தான்.
அப்ப இந்த அத்துவாவை நம்ம சோதனை செய்தால் என்ன செய்யும்? ஆதாரமாகவே தானெழ சாதிக்க முடியும். அப்படின்னா இந்த 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 வினைகளோடு கூடிய உடம்பாக இல்லாமல் இந்த 6 ஆதாரமும் முழுமையாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் வினைகளை தாண்டி நம்மால் பிரணவத்தை நேசிக்க முடியும், பிரணவத்தில் ஆழ முடியும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். அதுவே ஆதாரம் செய் போகமாவது காயமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த 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 உடல் எப்படி ஆகும் என்றால் போகமாக மாறும், இன்பமாக மாறும். இன்பமாக மாறுவதற்கு என்ன செய்யணும்? நம்ம வினைகளில் இருந்து மீள வேண்டும். வினைகளில் இருந்து எப்படி மீள வேண்டும்? ஆதார சோதனை, அத்துவ சோதனை செய்து முழுவதுமாக ஆதாரமாக நிற்கும் பொழுது. எதற்காக முழுவதுமாக ஆதாரமாக நிற்க வேண்டும்? நம்ம மேதாதி கலைக்கு போனோம்னா கீழே இருக்கிற அந்த 8 அத்துவாக்கு 8 கலைகளை தாண்டினாதான் நம்மளால மேல இருக்கிற அந்த 8 கலைகளுக்கு போக முடியும். அதனால அந்த படி ஏற வேணும் நம்ம. அப்ப அந்த மாதிரி ஏறிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரணவத்தை ஓத வேண்டும். அப்படி பிரணவத்தை ஓரும் போது என்ன நடக்கும்? போகமே காயமாக மாறும், இல்லைன்னா காயம் போகமாக மாறும். அப்ப இந்த உடல் நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த உடல் இந்த அத்துவாக்களினால் ஆளப்படக்கூடிய உடல் என்பது மாறி இந்த ஆதாரங்களினால் ஆளக்கூடிய உடலாக மாறும். அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஒரு புது சாப்டருக்குள்ள ஒரு 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 புது உலகத்துக்குள்ள திருமூலர் நம்மளை கூட்டு போறாரு. இந்த இடத்துல அத்துவாக்கள் பத்தி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச அத்துவாக்கள் பத்தி இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய பேசுவாரு. சோ புதுசா ஒரு சாப்டருக்குள்ள நம்மளை கூட்டு போறாரு. இத படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் சைவ சித்தாந்தம் எல்லாம் படிச்சது திருமூலரோட வழியில நின்னுதான். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. முதல் முறை வாசிக்கும் பொழுது அது என்ன அத்துவா அப்படின்னு சொல்லிதான் போய் நான் திருப்பி சைவ சித்தாந்தம் வாசிக்க ஆரம்பிச்சேன், சைவ சித்தாந்தம் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். சோ இந்த மாதிரி திருமூலர் நமக்கு அந்த ஃபர்தர் ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு ஒரு விஷயமும் சொல்லி தர்றாரு. சோ அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டருக்குள்ள நம்மளை கூட்டு போறாரு திருமூலர். அங்க நின்னு நம்ம எப்படி பிரணவத்தை ஓத வேண்டும்ங்கிறத இன்னும் சொல்லி தருவாரு. இப்ப ஓமென தூண்டின்னு மாத்திரம் சொல்லிட்டாரு. அதை இன்னும் எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல நமக்கு சொல்லி தருவாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் கிட்டத்தட்ட 4ஆம் தந்திரம் செஞ்சு விட்டுறாதீங்கன்னு சொல்லியே நான் 5ஆம் தந்திரமோ 4ஆம் தந்திரமோ அந்த சக்தி பாதம் வரும்போது 5ஆம் தந்திரம் நினைக்கிறேன், விட்டுறாதீங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பகுதிகளும் விட்டுறாதீங்க, மீண்டும் மீண்டும் வாசிச்சு பாருங்க. திருமூலர் நமக்கு உணர்த்த வேண்டிய நிறைய விஷயங்களை இங்க தொடங்குவாரு. நன்றி நண்பர்களே. நன்றி, மிக்க நன்றிங்கம்மா. நல்ல தெளிவான விளக்கம்மா. நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது சைவ சித்தாந்தமே திருமூலர் சொன்னதை வச்சுதான் சைவ சித்தாந்தத்தையே வடிவமைச்சிருக்காங்க. அதனால வேற வழி கிடையாது. திருமூலருடைய வழி ஒண்ணுதான். சைவ சித்தாந்தத்தை அதாவது அரிதாக கற்பதற்கும் எளிதாக கற்பதற்கும். ஒரு காலத்துல சைவ சித்தாந்தம்னாலே பயப்படுவாங்க. ஆனா இப்போ அத ரொம்ப எளிமையாக்கி தர்மபுர ஆதீனத்திலையும் திருவாவடுதுறை ஆதீனத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சைவ சித்தாந்தத்துல வெறுமனே அத்வாக்கள் 6 வகை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா திருமந்திரத்துலதான் நம்ம அதை முழுமையா படிக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நானும் நினைக்கிறேன் நாள்தோறும் விடாம கேட்டுக்கணும் அப்படின்னு. அதுல இந்த இந்த அத்வாக்கள் பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு அத்வான்னா வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அத கௌரி அம்மா அந்த வார்த்தைய பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்வான்னா வழி அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உலகத்துலங்க எதெல்லாம் 6ஆ இருக்குதோ அதெல்லாம் விரிவடையக்கூடியதா இருக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு இருக்கிறது எல்லாமே விரிவடையும். அறிவு 6 வகை, சுவை 6 வகை, அது மாதிரி பார்த்தோம்னா அத்வாவும் 6 வகை. அது விரிவான வழியை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி வினைகளை நீக்கும். அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு நம்ம
அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம் காயாது கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுகின்ற தெய்வம் காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுகின்ற தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சேயாக 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 என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிவா திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு வள்ளலார் பாடின அவருடைய திருவருட்பா. அது பரசிவ நிலை அப்படிங்கிற தலைப்புல 6ஆம் திருமுறையில 10 பாட்டு இருக்கும். ஆனா காலம் நேரம் கருதி இங்க ஒரு பாட்டு மட்டும் ஓத முடிஞ்சது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது புத்தகத்திலயோ அல்லது யூடியூப்லயோ நீங்க படிக்கலாம். நன்றி. நன்றிங்க. மிக நன்றி அற்புதமா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. வேற யாராவது கேள்வி? உங்களோட கருத்து ஏதாவது சொல்றீங்களா? தியாகராஜன் ஐயா வர முடியுங்களா? நன்றி. எனக்கு இன்வைட் கொடுக்க முடியல. தியாகராஜன் ஐயா, உங்க குரல்ல அத பாடி கேக்குறதுக்கும் ஆனந்தமா இருக்கும். நீங்க முடிஞ்சா மேல சொல்லலாம். அந்த மாதிரி பிரணவனையா அர்த்தநாரியா தயவு செஞ்சு டெய்லி வாங்க. உங்க ஓதுதல் இல்லாம சபை நிறையறது சரியாவே இல்ல. இது நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஓதுதல் மனசுக்குள்ள. நன்றி. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு தாமதம் ஆயிடுச்சு, வெளியூர்ல இருந்து இன்னைக்கு தான் வந்தேன் காலையில. நன்றி, நன்றிங்கம்மா. பாடல் ஆதார சோதனையால் மகிழ்ச்சி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி,
ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. மேதாதியாலே விடாதோம் எனத் தூண்டி, மேதாதியாலே விடாதோம் எனத் தூண்டி, ஆதார சோதனை அத்துவ சோதனை, ஆதார சோதனை அத்துவ சோதனை, தாதாரமாகவே தான் எழச் சாதித்தால், தாதாரமாகவே தான் எழச் சாதித்தால், ஆதாரம் செய்போகம் ஆவது காயமே, ஆதாரம் செய் ஓகமாவது காயமே. மேதாதியாலே விடாதோம் எனத் தூண்டி, ஆதார சோதனை அத்துவ சோதனை, தாதாரமாகவே தான் எழச் சாதித்தால், ஆதாரம் செய் ஓகமாவது காயமே. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றி. வேற நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நன்றி. எனக்கு ஐயா பாடும்போது, அம்மா சொல்லும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அத்வ சுத்தி நடக்கிறது. இப்ப அவர் வந்து இந்த பாடல் பாடும்போதும் தோணுச்சு. நம்ம பக்தி பாதையில போகும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் இல்லையா? அது வந்து அத்துவ சுத்தி தான் நமக்குள்ள நடக்கிறதா பார்க்கிறேன். இந்த இந்த கேட்குறப்ப அது தோணுச்சு. ஏன்னா அந்த சுத்தி நடக்கிறப்ப தான் நமக்கு கர்மம் நிறைய வர மாதிரி இருக்கும். நம்ம இறைவனை நோக்கி போகிறப்ப தான் கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும். நம்மளை திடீர்னு கங்கையை நோக்கி போக வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை அப்படியே நடத்துவாங்க இல்லையா? நம்மளை என்னென்ன செய்ய வைக்கணுமோ அதெல்லாம் செய்ய வைப்பாங்க. எந்த கோயிலுக்கு போக வைக்கணுமோ அங்கே போக வைப்பாங்க. என்னென்னலாம் பண்ண வைக்கணுமோ அவங்களாம் நடத்துவாங்க. அந்த திருவிளையாடல் நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அது இறைவனோட கருணையால தான் அந்த கர்ம வினைகளுக்கான நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள், அவங்க வழி நடத்துகிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுத்திப்படுத்துகிற விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. அதையும் பகிர்ந்துட்டு அதனால எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமா ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தோணுச்சு. நன்றி. ஆமா, எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப தத்துவம்ங்கிறது உண்மையை பத்தி சொல்றது பொதுவா. இப்ப இந்த ஆதார சோதனை அத்துவ சோதனை அப்படின்னு சொல்லும் போது, நம்ம சாதனைக்கு வரணும்னா முதல்ல சோதனை செய்யணும். அதாவது உருவமாகவும் அரூபமாகவும் இருக்கக்கூடிய சக்தி எது? அரூபத்திலிருந்து தான் உருவம் தோன்றி இருக்க முடியும். அதே மாதிரி உருவம் அரூபமாகலாம். அப்ப அரூபா ரூபம் என்று சொல்லக்கூடிய அளவுல சில தன்மைகள் இருக்குது. இப்ப ஆதார சோதனை என்று சொல்லும் போது, நமக்கு ஆதாரமாக இருப்பது இந்த உடல் ஆதாரமா இருக்குது. உடலுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி எது? அதற்கு உருவம் உண்டா? இந்த உடல் அளவுல எல்லை கட்டி இயங்கும் போது உருவத்தில அது இருக்குதே தவிர, ஆனா அதற்கு ஒரு தனி உருவம் கிடையாது. இப்போ உயிர் வந்து உடல்ல இயங்குது, உயிரளவுல இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனா அதனுடைய எல்லை என்று பார்த்தா பிரபஞ்ச அளவுல விரிஞ்சு இருக்குது. அதனால அதாவது கண்ணுக்கு காட்சிக்கு எட்டாதது காட்சிக்கு எட்டுவது, இது ரெண்டு தான். அப்ப காட்சிக்கு எட்டுவது எதுன்னு கேட்டா, இந்த பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெற்று வந்திருக்கின்ற அந்த இறைநிலை தான். அந்த இறைநிலை தான் நிலைதான் அலைநிலையில இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற தோற்றங்கள் அத்தனையுமே. அப்ப பஞ்சபூதங்கள் என்று சொல்லும் போது அதை வந்து ஒரு நிகழ்ச்சி என்றுதான் சொல்லணும். அது வந்து பொருள் அல்ல. பொருள் வந்து பல பொருட்கள் ஒன்று கூடி ஒரு காட்சிக்கு வருது இல்லையா? பல நபர்கள் ஒன்று கூடி ஒரு நாடகம் நடிக்கிறது மாதிரி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் என்று சொல்லுவாங்க. இறைநிலையிலிருந்து எழுந்த அந்த சக்தி வேத சக்தி, வேதத்திற்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை, அந்த சக்தி நிலையினுடைய தொகுப்பு தான். அந்த சத்திய பொருள் தான் துகள் நிலையில இருந்து அப்படியே அணுக்களாகி அந்த அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாக மலர்ச்சி அடைந்திருக்கிறது. அதுதான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் சொல்லும் போது அதற்குரிய மையங்களாக ஆதாரமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி என்ற அளவுல உடல்ல பஞ்சபூத மையங்கள் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலாக அந்த உயிர்நிலையை பற்றி, அந்த விண்ணுக்கு மூலமான அந்த மெய்ப்பொருள் நிலையை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யும் போதுதான்
அந்த 6வது ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த ஆக்கினை துரியம் என்ற அளவுல அந்த உயர்ந்து அந்த தெய்வ நிலையோடு கலந்து மெய்ப்பொருள் விளக்கம் பெற்று அந்த ஆனந்த நிலையில நாம இருக்கக்கூடிய தன்மை வரும். அதற்கு இந்த உடம்பு ரொம்ப அவசியம். இந்த உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று சொல்வார். அதனால இந்த உடம்பு இருக்கும் போதே, இந்த காயம் இருக்கும் போதே நமக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர் நிலையை அறிந்து, உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை அறிந்து, அந்த போதாந்த நாதாந்த வெள்ளத்துல கலந்து நாம மிக சிறப்பு நிலை அடைவதற்கு ஆசான் அருள் நமக்கு எப்பொழுதும் நீடித்து நிலைத்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அதை கவனிச்சா போதும், அது கிடைத்துக் கொண்டேதான் இருக்கு. அதனால அது எங்கேயும் நம்மளை விட்டு தனியா இல்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கின்ற மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடிச்சுக்கிட்டு நமக்கு தந்திரமா சொல்லி வச்சுட்டாரு. அந்த மந்திரத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம சிறப்புல அடைய வேண்டியதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. நாம ஆசானை பிடித்துக் கொண்டு உயர்ந்து அந்த மேன்மை நிலையை அடைவோம். அனைவரும் என்புற்று வாழ்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அருமை, மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் நேரம் கருதி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.